சமைக்க தேவை அடுப்பு, சாப்பிடுறது நம்ம பொறுப்பு. இது வந்துங்க பெசநகர், தமிழ்நாட்டில் பெசநகர் பீச்னா எல்லாருக்கும் தெரியாதவங்களே இல்லை. அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம் பொன்னுசாமி ஹோட்டலுக்கு நாம வந்திருக்கிறோம். அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? மறக்காம ஜாங்கலூப்பா மலேசியா வில்லேஜ் குக்கிங்க பாருங்க. வெள்ளைக்காரங்க அன்றைக்கி வந்துட்டு போனாங்கல்ல முன்பு, அவங்களுக்காக அவங்க நினைவு சின்னமாக கட்டப்பட்டது தான் இந்த பில்டிங். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். நாளைக்கு இன்றைக்கி ராத்திரி ஆயிடுச்சு, நாளைக்கு சூப்பராக ஒரு கடைக்கு போய் சாப்பிட போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் போயிட்டு சாப்பிட போகிறேன். இப்போ வந்து நாம் அப்படியே பீச்சில் நடந்து போகலாம் வாங்க. என்ன கேமரா எவ்வளோ கடைங்க இருக்குது பார்த்தீங்களா? சுமார் இங்கே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 கடையாச்சும் இருக்கும். நைட்டு வந்தால் 5 ஸ்டாரில் சாப்பிடணும் யோசிக்க தேவையில்லை. நிறைய ஐட்டம்லாம் இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுங்கள், இந்த பீச்சுக்கு கண்டிப்பாக வாங்க. ஹாய் சொல்லிட்டீங்களா? சரிங்க, இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலுடைய ஒரு புத்தம் புதிய எபிசோட், ஒரு பதிவு. சுமார் வந்து ஒரு வாரம் விடுமுறை. இந்த ஒரு வார விடுமுறைக்கு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தமிழ்நாட்டு சென்னைக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி 8வது மாதம் 2023 ஞாயிற்றுக்கிழமை. நான் வந்து சுமார் ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு திங்கட்கிழமை நான் மறுபடியும் மலேசியாவுக்கு போகிறேன். அதனால் இந்த லாஸ்ட் டேட்டில் ஏதாச்சும் ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்கிற நம்ம அண்ணன் தயாளன், அவங்களோட மனைவி, அவங்களோட மகள், அது இந்த குட்டி பாப்பா, உங்கள் பேர் என்ன? லட்சுமி. இவங்களும் எங்களோட இப்போ வர போகிறாங்க. சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்களை மகிழ்ச்சி படுத்தும், வாயை ருசிக்க வைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவம் வந்தால் திட்டுங்க. ஆனால் இதுக்கு முன்னுக்கு இப்போ முதல் சாப்பிட போகலாம் வாங்க. ஓகே, போலாமா? இப்போ நம்ம பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட், அதாவது உணவகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். சுமார் வந்து 50 விதமான சாப்பாடு இருக்கான். இந்த 50 விதமான சாப்பாடு என்னன்னு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிருக்கோம். அதாவது சென்னை அப்படின்னாலே நிச்சயமாக அது ஒரு பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது காமிக்கிருக்காங்கன்னா சென்னைக்கு வந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். தெரியாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக தாங்க இருக்கும். மலேசியா வெளிநாடுகள் அப்படின்றது அந்தந்த நாடு சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் ஸ்பெஷல் தமிழ்நாடு, இந்தியா அந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய இந்தியா. அந்த வகையில் சென்னையும் ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லலாம். சாப்பாடுக்கு சொல்லவே வேணாம், நிறைய உணவகங்கள் இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணோம். அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? ரேஞ்ச் ரோவர் போது பாருங்க. இந்த ஊரை பொறுத்தவரை நம்ம நாட்டில் பெரிய வண்டி இருக்கோ இல்லையோ, இங்கே எல்லா வண்டியும் பார்க்கலாம். எல்லாரும் வந்து நம்ம, அதாவது இந்த சென்னை மட்டும் கிடையாது, இந்தியாவில் நிறைய பணக்காரங்க, ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இங்கே எந்த மாதிரியான வண்டிகள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், கூகுளில் பார்க்கலாம். அந்த மாதிரி வண்டிகள்லாம் சென்னையில் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய இடத்துல நிறைய வண்டிகளை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ சாப்பாடு போகிறதா இதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது பொன்னுசாமி ஹோட்டல். அதாவது நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் சொல்லுவோம், இங்கே உணவகம் எல்லாமே ஹோட்டல் தான் சொல்லுவாங்க. இதாவது ஒரு என்ட்ரன்ஸு. கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போயிட்டு நம்ம எல்லோரும் டமால் சாப்பிட வேண்டியதான். பொன்னுசாமி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். வாங்க 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 வாங்க.
பொன்னுசாமி ஹோட்டலுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏன் இந்த ஹோட்டலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா 50 ஐட்டத்தை நம்ம சாப்பிட போகிறோம். 50 ஐட்டத்தை சாப்பிட போகிறோம். இன்றைக்கி இந்த ஐட்டத்தை நான் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற என்னோடய பிரதர் தயாளனன், அவங்களோட மனைவி உஷா அண்ணி, அதுக்கப்புறம் அவங்க மகளும் என்னோட சேர்த்து, அதுக்கப்புறம் லட்சுமி குட்டி பாப்பாவும் நம்மளோட சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்த சேனலில் இந்த ஒரு எபிசோடில் இங்கே இருக்கிற வளர்ந்து வரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்கள நம்மளோட ஜாயின் பண்ணி சாப்பிட போகிறாங்க. வாங்க. வணக்கம். சூப்பர். ஓகே. இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. முன்னுக்கு வந்துடுங்க. இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இவங்க தான் இந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது? இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப அத்தென்டிக்கான வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. செம்ம ஃபேமஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆஃபனாக வந்து இங்கே சாப்பிடுவோம். ஸோ இங்கே ஒரு மெயினான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு பெரிய பிளேட்டில் 50 ஐட்டம்ஸ், அந்த ஒரு பிளேட்லேயே 50 ஐட்டம்ஸ் இருக்கும். இட்ஸ் அரௌண்ட் வந்து 2500 தான். ஸோ அதை வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். சரி, இவங்களோட யூடியூப் சேனல் தேடி சொல்லிடுங்க. சாண்டி அண்ட் மாம்ஸ் வேர்ல்ட். ஓகே, இவங்களோட யூடியூப் சேனல் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் தருவாங்க, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டீங்கன்னா எல்லாம் ஒரே ஆள் சாப்பிடலாம். 2 பேர் போட்டினா 2 பேரா? 2 பேர் சாப்பிடலாம். ஓகே, இந்த சாப்பாடை 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா காசு கட்ட தேவையில்ல, 5000 கொடுப்பாங்க. ஆனால் அந்த போட்டி முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இந்த சாப்பாடை போய் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். சிக்கன் சூப் பொன்னுசாமி நுங்கப்பக்கம் வந்துட்டோம். ஐட்டம் இன்னும் வரல. வந்தோடனே எல்லோரும் கண்ணு வாயம் ஆணு புழக்க போகுது. அது மட்டும் கன்ஃபார்ம். மொதல் சூப்பு, சிக்கன் சூப் கொடுத்துருக்காங்க. செம்மையாக எல்லோரும் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக இங்கெல்லாம் வாங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட். அதாவது ஒரு ஊருக்கு போகிறோன்னா டேஸ்ட்டான சாப்பாடுலாம் சாப்பிடுன்னு சொல்கிறோம்ல. இன்றைக்கி நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் இந்த எபிசோடு உங்களுக்காக நான் தயார் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் எபிசோடு ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பாகுபலி தாடியை வந்து ஆர்டர் பண்ணிடுவோம். அதை வந்து என்ன கான்செப்ட்னா, தேர் இஸ் அரௌண்ட் 50 டிஷ்ஷஸ். ஓகேவா? குட்டி கம்மி குவான்டிட்டியில் ஒரு ஃபுல் பெரிய பிளேட்டில் வந்து அந்த 50 டிஷ்ஷஸ்மே இருக்கும். அது வந்து 23 இன்ச் பிளேட். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூப் கொடுத்துருக்காங்க. சிக்கன் சூப் ஃபாரியல் செமையாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. உங்களோட ஒப்பீனியன் என்ன? சூப் செம்மையாக இருக்குது. அதாவது பட்டை வகைகள், நிறைய பட்டை வகைகள்லாம் போட்டு, சிக்கன்லாம் போட்டு சூப்பு செம்மையாக கொடுத்துருக்காங்க. சாப்பாடு வந்த பிறகு தெரியும், எல்லாரும் டேபிளை பார்த்தா எனக்கே வாய் ஊறுது. வரலை. பிரதர் சொன்னார் கூட்டம் அள்ளுது, கிளம்பிடலான்னு. வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகணும்னு வெயிட் பண்ணுறோம். பார்ப்போமே. மலேசியாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வரப்போ தான். இனி வார அங்கே தான் நம்ம எல்லாம் இருக்க போகிறோம். என்ஜாய்ல அப்பாலகி. இந்த சாப்பாடை ஒரே ஆள் சாப்பிட்டா நம்ம காசு கட்ட தேவையில்லை. ஆனால் இப்போ அந்த போட்டி இல்லை. நிச்சயமாக இருந்திருந்தா வேண்டாம். 50 விதமான சாப்பாடுங்க செம்மையாக இருக்கு பாருங்க. சாமி பாப்பா சாப்பிடுங்க. இது ஃபிஷ், இது ரொட்டி நான், இது வெஜ் புலாவ், வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஃபினிஷ் முடிஞ்சு. இது
இது கொஞ்சம் இருக்கு ஃப்ரைட் ரைஸ் மீ கோரிங் நூடுல்ஸ் நூடுல்ஸ் மீ கோரிங் இது வந்து Fried rice. நசி கோரிங் ஃப்ரைட் ரைஸ் ஓகே இது வந்து நெத்திலி ஃபிஷ் நெத்தலி ஃபிஷ் கர்ட் ரைஸ் இது இது வந்து சொரா புட்டு சோளா உப்பு புட்டு புட்டு அடுத்து வந்து இது மட்டன் கோலா உருண்டை மட்டன் கோலா அதாவது என்னன்னா இது என்ன பண்ணுவாங்க பீஸ் கட்லெட் சொல்லுவாங்க அது மாதிரி ஆமா மட்டன் மட்டன் கட்லெட்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம் இதெல்லாம் வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சிக்கன் 65 குலாப் ஜாமுன் இதெல்லாம் நமக்குள்ள யாராச்சும் வெஜிடேரியனாக வராங்கன்னா இதெல்லாம் அவங்க ஊற்றணும் நம்ம எல்லாம் நான்வெஜ்ஜோட ஜாலி என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஆம்லெட் இருக்கும் ஆம்லெட் ஒன்று இருக்கு பரோட்டா 2 கொடுத்தாங்க பரோட்டா 1 2 கொடுத்தாங்க நான் ஒன்று 2 சாப்பிட்டேன் இதில் பாதி இருக்கு 2 பரோட்டா வெள்ளை சோறு இருக்கு செம்மையா இருக்கு பாப்பா எப்படி இருக்கு பாப்பா சூப்பரா நான் வந்து அங்கிளோட சாப்பிட வந்திருக்கேன் ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த ஃபுட் ஹியர் அதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் பொன்னுசாமி வாண்ட்ஸ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த தாலி நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் பேச இன்னைக்கு நாம பொன்னுசாமி ஹோட்டல் இங்கே வந்திருக்கோம் அந்த சாப்பாடெல்லாம் சிறப்பாக இருந்தது நல்லா இருந்துச்சு எல்லா சாப்பாடும் சாப்பிட முயற்சி பண்ணேன் நிச்சயமாக சொல்கிறேனே நம்ம மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் பட் இருந்தாலும் நிறைய பேர் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி இந்த ஹோட்டல் பற்றி சொல்லியிருந்தாங்க அதனால் தயாளன் குடும்பத்தோடு இன்றைக்கி வந்து நான் இங்கே சாப்பிட்ருக்கேன் சரி இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி முக்கியமான ஒருத்தர் அவர் தான் சொல்லுவார் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அதோட ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன வார்த்தை இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பொன்னுசாமி started English or Tamil See, Ponnusamy started in 1954. The main thing is it's authentic cuisine of Settinadu cuisine கொடுக்குறது இந்த பாகுபலி தாலியோட சிறப்பு சார் சாப்பிட்டுருப்பாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் The main thing is like we want to give all the items in one plate. So இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வராங்கன்னீங்களேன் they cannot order all the side dishes or starter இப்போ மட்டன் சொல்லும்போது சிக்கன் சொல்லும்போது ஃபிஷ் சொல்லும்போது they have to think about their budget. ஸோ எங்களோட கான்செப்ட் எப்படின்னா 2500 rupeesக்கு you will get மட்டன் சிக்கன் ப்ரான்ஸ் ஃபிஷ் கிராப் chicken lollipop, chicken 65, not only Settinadu, we give also like Chinese item also. அதில் சூப்பு வந்துடும் ஸோ பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தயிர் சாதம் ஒயிட் ரைஸ் கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஸோ இட் வில் பி a complete meal. ஸோ தனித்தனியாக நீங்கள் ஒரு ஸ்டார்டரும் ஆர்டர் பண்ணி பண்ணணும்னா இட் வில் நாட் ஸோ ஈஸி. ஸோ ஒரு ஃபேமிலியோட இப்போ 4 பேர் வந்தாங்க சார் வந்துட்டு 4 பேர் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல்லி தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி இருக்கும். So that is the thing, we want to serve as a one plater. So we will see soon in Malaysia கண்டிப்பாக பார்க்கலாம். நிச்சயமா மலேசியாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அவர் இப்போ என்ன சொன்னார் அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்குள்ள சாப்பாடு வந்து முக்கியமாக வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் போட்டு நல்ல விஷயமாக நமக்கு உணவு கொடுத்தாங்க இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே இங்கே போட்டு நமக்கு அழகாக கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு பெப்பர் இஸ் தி மெயின் திங். பெப்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்னா பட்டை வகைகள் இது மாதிரி நிறைய அந்த மாதிரி விஷயம். அதனால உங்களுக்கு உணவு காரமாக இருந்தாலும் யூ ஃபீல் த ஃப்ளேவர் அந்த சேம் இட்ஸ் குட் ஃபார் யூ. எஸ், அதாவது நம்மளோட உடல்நலம் நல்லா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு உணவு இந்த பொன்னுசாமி உணவகம். உலகத்தில் உள்ள எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்க. அப்படி அண்ணன் மலேசியாவில் திறந்துட்டாருன்னா அங்கேயும் வந்து சாப்பிடுங்க. இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஓகே பாய்.